வீடை சுத்தமாக வைக்கணும், அது நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு கொஷின், நீங்கள் வீடு க்ளீன் பண்ணுறீங்களா இல்லை வீடு க்ளீன் பண்ணுறதுக்காகவே வாழ்கிறீங்களா? காலையில் எழுந்த உடனே எந்திரிச்சு பெருக்கிறோம், அப்புறம் வெசல்ஸ் வாஷ் பண்ணுறோம், தூசி தட்டுறோம், லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறோம், திரும்ப கிச்சன் வேலை இருக்கும், திரும்ப ஈவினிங் பெருக்கிறோம், நைட்டு பாத்திரத்தை கழுவுறோம். இதே சைக்கிளில் காலையில் எழுந்த உடனே இதே நைட்டு வரைக்கும் இதே தான் ரொட்டீன் ஓடிட்டுருக்கு. ஒரு நாள் உடம்பு சரியில்லைனாலும் வீடு க்ளீனாக இல்லை அப்படின்னு ஒரு கில்ட் வந்துடும். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ஸ்டாப் க்ளீனிங் யோர் ஹோம். அதாவது வீட்டை அசிங்கமாக வச்சுக்கோங்கன்னெலாம் சொல்லலை. க்ளீனிங்க்கு ஒரு லிமிட் இருக்கணும், இல்லைனா வாழ்க்கையே நம்ம நடக்கக்கூடிய நிறைய விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிடுவோம். இந்த வீடியோவில் ஆக்சுவலி நான் அந்த பெட்ரூமில் ரொம்ப லேசியாக இருந்தது, ரொம்ப லேசியாக தான் உட்காந்துருந்தேன். பெட்ரூமை க்ளீன் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். பட் மொத்தத்தையும் நான் இழுத்து போட்டேன். லாஃப்டில் இருக்குது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸாஸ்ட் ஆகிட்டு அந்த அளவுக்கு எனர்ஜி போயிடுச்சு. ஏன்னா மொத்த வேலையும் ஒரே டைம் முடிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டேன். பட் அதோட ரிசல்ட் சூப்பராக இருந்தது. பட் அது பிஹைண்ட் என்ன ஆச்சுன்னா, நான் அன்றைக்கி குக் பண்ண முடியல, அவ்வளோ டயர்ட் ஆகிடுச்சு. பசங்க வந்தமே வெளியில் இருக்க குப்பையை க்ளீன் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருந்தது. பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ நான் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், பண்ண வேணான்னு சொல்லலை. பட் டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கெட்யூல் போட்டு பண்ணுங்கள். ஸோ எது ப்ரையாரிட்டி அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். ஸோ வீடு எப்பவும் க்ளீனாக இருக்காதுங்க. நம்ம வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் மட்டும் இருந்தீங்கன்னா வீடு எப்பயும் சூப்பராக இருக்கும், டிப்டாப்பாக. ஆனால் சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அவங்களோட டாய்ஸு, ஸ்கூல் திங்ஸு, புக்ஸு, பேக்ஸு, ஹஸ்பண்டோட சாக்ஸு எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும். அவங்க இருந்தால் கிச்சனில் பாத்திரம் அது எல்லாமே சேரும். இது எல்லாமே நார்மல். இன்ஸ்டாகிராம் வீடு மாதிரி ஒரு 24 ஹார்ஸும் அப்படியே க்ளீனாக ஹோட்டல் மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீடு நம்ம வாழ்க்கை ஒரு ஹாப்பியாக இருக்கிறதுக்கான ஒரு இடம். ஸோ மியூசியம் மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன். நம்ம ஷோ பீஸ் மாதிரி காட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுவே நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். பட் ஒரு மாதிரி குப்பையாக வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்லலை. க்ளீன் பண்ணுங்கள், பட் அதனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது. ஸோ ஓவர் க்ளீனிங் சின்ட்ரோம்னு ஒன்று இருக்குங்க. சில பேர் க்ளீனிங் அடிக்ஷன் மாதிரி ஆயிரும். ஸோ டேபிளில் ஒரு டஸ்ட்டு பார்த்தா கூட டென்ஷன் ஆயிரும். சோஃபா குஷன் கொஞ்சம் நகர்ந்து அப்படி இருந்தால் கூட ஸ்ட்ரைட்டாக இல்லையே அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடும். கிச்சனில் பார்த்திங்கன்னா சின்ன அந்த கவுண்டர் டாப்பில் அங்கிட்டு வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் அதை போய் வைப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ பசங்களோட டாய்ஸ் எடுத்து வச்சாலும் இதை இப்போவே நீ எடுத்து வைக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்து வச்சிருவாங்க. டிவியும் பார்க்கக்கூடாது, ஃபோனும் கொடுக்க மாட்டோம். அவங்க என்ன பண்ணுவாங்க? வேறு என்ன பண்ண முடியும்? நம்ம ஃபேஸையே பார்த்துக்கிட்டேவா இருக்க முடியும்? நீங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க, போய் க்ளீன் பண்ண போயிடுவீங்க. பசங்களோட என்ன சொல்கிறது, அவங்க திங்ஸ்லாம் செதறி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இப்படி க்ளீனிங் பண்ணிகிட்டே ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணுறக்கூடிய நேரமே இருக்காது. சரி, ஒரு நாள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டீங்க, ஓகே, சூப்பராக இருக்குது. ஆனால் ஈவினிங் யாராவது வந்தால் திரும்பவும் அது குப்பை ஆக தான் செய்யும். அதுக்காக கோவம், ஸ்ட்ரெஸ்ஸு, நான் க்ளீன் பண்ணுறதே வேஸ்ட்டு அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும். இல்லை வீடு யூஸ் பண்ணுறதுக்கு தானே. நாங்கள் ஒரு கொஷின் கேட்குறேன். வீடு நம்ம எல்லா திங்ஸ்லாம் அப்படியே இருக்கணும்னா நம்ம வீட்டு க்ளீனாக பண்ணிவிட்டு வெளியே வேணால் போய் உட்காந்தா வீடு அப்படியே இருக்கும். அதை நம்ம நார்மல் லைஃப்பில் வீடு நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் அது திரும்ப டர்ட்டி ஆக தான் செய்யும். அது நார்மல். ஆனால் அந்த க்ளீனிங் காரணமாக நம்ம மூடை அவுட் போயிட்டு அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். க்ளீனிங்க்கு நேரம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மார்னிங் 1 ஹவரா, ஈவினிங் 20 மினிட்ஸா, நைட்டு கிச்சன் 15 மினிட்ஸா, அவ்வளவு தான். அதுக்கு மேலே க்ளீன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஸ்டாப். புக்கு படிங்க. உங்களுக்கான டைமை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான டைம் எங்கேருந்துங்க உங்களுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? புக்கு படிங்க, சீரீஸ் பாருங்கள், வாக் போங்க, இல்லை டீ குடிங்க. நிம்மதியாக உட்காந்து டீ குடிமதியாக எல்லோரும் எப்படி வேணாலும் குடிக்கலாம். அதை நிம்மதியாக உட்காந்து குடிக்கிறது தான் பெரிய விஷயம். ஸோ கிட்ஸ் கூட விளையாடுங்க. உங்களுக்கும் லைஃப் கொஞ்சம் ஜாலியாக இன்ட்ரெஸ்டாகவும். எப்போ பாரு போரிங் லைஃப். நானே நிறைய தடவை சொல்வேன், கால் பண்ணி என் ஹஸ்பண்ட் கிட்ட, இன்றைக்கி ரொம்ப போரிங்காக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம டெய்லி ரொட்டீன் அதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். க்ளீனிங், பெருக்கிறது, வாஷிங், குக்கிங் எல்லாமே. ஸோ டக்குன்னு இதுக்குன்னு ஒரு ஸ்கெட்யூல், இந்த டைம் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் இப்போ என்ஜாய் பண்ணலன்னா வயசானதுக்கப்புறம் நம்மளால் ஓடி ஆடிலாம் என்ஜாய் பண்ண முடியுமான்றது ஒரு கொஷின் மார்க்கு. ஸோ நம்மளுக்கு இப்போ எனர்ஜி இருக்கும் போதே நல்லா ஜாலியாக
ஃப்யூச்சரும் பற்றி யோசிக்காமல், பாஸ்ட்டை பற்றியும் யோசிக்காமல், ப்ரெசண்ட்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். டைம் போயிடுச்சுன்னா திரும்ப உங்களுக்கு கிடைக்காது. வீடை வச்சு யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ண போகிறது இல்லைங்க. அப்படியே பண்ணாலும் டோன்ட் கேர். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா நாமளே ஸ்ட்ரெஸ் ஆக்கிப்போம். கர்ட்டனை வாஷ் பண்ணுவோம், ஃபேனை வாஷ் பண்ணுவோம், டைல்ஸ் ஸ்க்ரப் பண்ணுவோம். ஆனால் வந்தவங்க ஒரு 5 மினிட்ஸ் பேசிட்டு போயிடுவாங்க. அதுக்காக 2 நாள் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். வந்தாங்களா, உங்களை பார்க்க வராங்க, பார்த்துட்டு பேச வராங்க, உங்கள் ஃப்ளோரை வந்து அப்படியே இன்ஸ்பெக்ஷன் மாதிரி இங்கே கிருமி இருக்கா அப்படின்லாம் பார்க்க வரல. ஸோ அதை வந்து போட்டு ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காமல், இப்போ அவங்க எதுவுமே சொல்லாமல், இங்கே பாருங்க, அந்த ஸ்கர்ட்டிங் சைக்கிளை இப்போ தான் போய் வச்சுட்டு வந்தேன். பட் திரும்பவும் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கே திரும்ப இன்னொரு இடத்துல வந்து நிற்கிது. அதை நான் திரும்ப போய் வைக்கிறேன். ஸோ இதுதான் லைஃப். திரும்ப நம்ம பண்ண ஒரு 1 ஹவர் கூட ஆயிருக்காது, அது திரும்ப அதே இடத்துக்கு வந்து நிற்கும். இதனால் வந்து பசங்க மேலே கோவப்படாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அதுதான் சொல்ல வரேன் நான். ஒரு பர்ஃபெக்ட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. அப்படியே இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் ஓகே, நான் என்னோடய ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன், விஷயம் சொல்கிறேன். பட் அதனால என்னால் பர்ஃபெக்டாக இருக்க முடியல அப்படின்னு உங்களையே நீங்கள் டவுட் பண்ணிக்காதீங்க. பர்ஃபெக்ட் ஹவுஸ் ஒய்ஃப்னு யாருமே கிடையாதுன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்வேன். எல்லாரும் அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸில் இருக்கும். அவங்களுக்கு ஒரு சோஷியல் மீடியாவில் ஹைலைட்ஸ் மட்டும்தான் தெரியும். பட் பிஹைண்ட் த சீன்ஸ் யாருக்குமே தெரியாது. கம்பேரிசன் பண்ணாதீங்க. ஒருத்தரோட லைஃபோட உங்கள் லைஃப்பை வந்து கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்களை நீங்களே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிக்காதீங்க. உங்களை நீங்கள் மதிக்கலைன்னா வேறு யாருங்க மதிப்பா? ஸோ ஒரு வீடை வச்சு நீங்கள் பர்ஃபெக்ட் இல்லை அப்படின்னு யார் ஜட்ஜ் பண்ணாலும் கவலைப்படாதீங்க. அவங்களோட நாலேஜ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் எப்படி அதை ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்கன்றது தான் மெயின். உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் வந்து அதுக்கு ரூல்ஸ் போடணும். நீங்கள் தான் அது வந்து இப்படி இருக்கணுன்றத டிசைட் பண்ணணும். மற்றவங்க வந்து இங்கே ரூல்ஸ் போட்டால் பட் நான் அதுபடி தான் போவேன் அப்படின்னு போகக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கிறவங்க நிறைய வீட்டில் இருக்க தான் செய்கிறாங்க. பட் அந்த சூழ்நிலை அப்படியே இருக்காது, பெர்மனெண்ட் கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். மாற்ற ட்ரை பண்ணுங்கள். மாற்ற முடியலனாலும் ஒரு நாள் மாறும் கன்ஃபார்மாக. நான் இப்போ சொல்கிறத யோசிச்சு வச்சுக்கோங்க, இதுவும் கடந்து போகும். ஸோ உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட செல்ஃப் கேருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. உங்களை நீங்களே ஜாலியாக வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. எனக்கு வந்து டைம் கிடையாது, நான் வந்து வீடு க்ளீன் பண்ணணும், பெருக்கணும், பசங்களை பார்த்துக்கணும், ஹோம்ஒர்க் பார்க்கணும், இல்லை குக் பண்ணணும், இந்த மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு பிடிச்ச பேஷன், என்னோடய பிஸ்னஸ் எதுவுமே பண்ண முடியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நிறைய ஒர்க்கிங் உமன் இருக்காங்க. அவங்களுமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே பண்ணுறாங்க. அவங்க வந்து எந்த வேலையும் முடிக்காமல் போய் பண்ணுறது கிடையாது. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம அதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் பண்ணுங்கள். இதனால நான் போக முடியல அப்படின்ற உங்கள் பேஷனை டவுன் பண்ணிக்காதீங்க. எல்லாத்துக்கும், எல்லா ப்ராப்ளம்க்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. ஃப்ரம் ஹோம்லேருந்து கூட உங்களுக்கு ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். ஐடியா வேணும்னா நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நிறையா அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்துருக்கு. நீங்கள் வீட்டில் இருந்தே, இல்லை மொபைல் மூலமாக, எது மூலமாகவும் நம்ம சூப்பராக சம்பாதிக்கலாம். நம்மக்கிட்ட ஒரு டேலண்ட் இருந்தால் போதுங்க, அதை வச்சே நம்ம சூப்பராக, நம்ம ஐடியா தான் இருக்குது, ஸ்மார்ட்டாக யோசிங்க. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி மற்றவங்களுக்காக நான் உங்களை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் எந்த அவசியமும் கிடையாது. ஸோ இந்த வீடியோவோட மெசேஜ் என்னென்னா, க்ளீனிங்கை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லலை, ஓவர் க்ளீனிங்கை ஸ்டாப் பண்ணுங்கள். வீடு க்ளீனாக இருக்கணும், அதே நேரத்தில் உங்களோட ஹெல்த், உங்களோட ஹாப்பினஸ், உங்களோட ஃபேமிலி டைம், உங்களோட பேஷன், இதெல்லாமே ஈக்குவலாக உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்கன்னு சொல்கிறேன். ஒரு நாள் முழுக்க மாப் பண்ணிவிட்டு, மாவை பிடிச்சிக்கிட்டு, இல்லை வீடை பெருக்கிக்கிட்டு, சமையல் பண்ணிவிட்டு, நைட் பெட்டில் விழுந்து தூங்குறது வாழ்க்கை கிடையாதுங்க. ஸோ உங்களை நீங்களே டிப்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு சில டைம் சோஃபாவில் உட்காந்து டீ குடிக்கும் போது, இது என் வீடு, இது பர்ஃபெக்ட் இல்லை, ஆனால் சந்தோஷமான வீடு அப்படின்னு நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ மற்றவங்களுக்காக லைஃபு பர்ஃபெக்டாக நான் காட்டணும் அப்படின்னு உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க. நான் இந்த வீடியோ மூலிமா சொல்ல வர மெசேஜ் வந்து செல்ஃப் லவ் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் கொடுங்க, உங்கள் ஃபேமிலிக்கான டைம் கொடுங்க, உங்கள் பசங்க கூட விளையாடுங்க. வீடை ஒரு காரணமாக வச்சு நான் வீடை க்ளீன் பண்ணணும், என்ன உங்களால் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தாட் இருக்கக்கூடாது. க்ளீன் பண்ணுங்கள், பட்
க்ளீன் பண்ணுறதுக்கு இது ஒரு ரீசனாக இருக்கக்கூடாது. டைம் கிடைக்கும் போது க்ளீன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இப்போ மென்டலி அஃபெக்ட் ஆகுது இந்த சுச்சுவேஷன். ஸோ அதனால இந்த வீடியோ எடுத்து நான் பேசினேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா, ஆமாம் உண்மைன்னு தோணுச்சுன்னா இனஃப் க்ளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.